ஹalleluya வணக்கம் நண்பர்களே. இன்றைய சம்பவம் நினைவு கூறுதல். இப்போ தூத்துக்குடி உங்கள் மீனவன், அவர் பேர் உங்கள் மீனவன் லாஸ் ஆகிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அதிகமாக பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேட்டியை பார்த்த உடனே எனக்கும் நினைவு கூறுதல் வந்துச்சு. நானும் தூத்துக்குடி மாவட்டம் திசையன்விளை பக்கத்தில் புத்தன் தருவை இந்த கிராமத்தில் பிறந்து 13 வயசு வரைக்கும் தாங்க இருக்க முடிஞ்சது சூழ்நிலை. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் வந்துட்டாங்க அம்மா அப்பா. நான் சென்னைக்கு சிறு வயசுலேயே கடைக்கு வேலைக்கு வந்துட்டேன் 13 வயசில். இங்கே வரும்போது எனக்கு படிப்புங்கிறது படிக்கிற காலத்தில் ஏன் படிக்கிறேன்னே தெரியாது. அது ஒரு பெரிய சாப்டர், அதை பேசினா டைம் ஆகிட்டு இருக்கோம். சென்னைக்கு வந்துட்டு கடைகளில் வேலைக்கு சேர்ந்த காலங்களில் படிப்பும் கிடையாது, நல்ல உடல் ஹெல்த்தான உடலும் கிடையாது, கொஞ்சம் குறைபாடு உள்ள குழந்தைகள்ங்கிற லிஸ்ட்டில் உள்ள ஆள். அதனால் கொஞ்சம் பிரச்சனையில் தான் என்னுடைய லைஃப் போச்சு. ஏதாவது வேலைக்கு போனால் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கிறவனும் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்களும் சிறு வயசில் சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஹெல்த் வயசும் கம்மி, படிப்பு வயசும் கம்மிங்கிறது ஏதோ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வேலை பார்த்தேன். அப்போ அடி உத இந்த மாதிரி வரும்போது சில காலகட்டங்களில் ஒவ்வொரு பாயிண்ட்டுகளில் அப்படியே மாறி வந்தோம். அப்போ ஒரு முறை எல்லாத்துக்கும் இளமையில் ஒரு ஆசைகள் மாதிரி எனக்கு முடி வெட்டுறதுல ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஒரு ஃபேஷனாக முடி வைக்கணுங்கிறது, அது தவறுங்கிறது கூட எனக்கு தெரியாத சூழ்நிலை. அந்த முடியை வெட்டினதுக்கு ஓனருக்கும் கோவம். ஏன்னா கடையோட கட்டுப்பாடு அப்படின்லாம் முடி வெட்டக்கூடாதுன்ட்டு எனக்கு ஆசைகள்னால போய் அதில் ஒரு அவமானப்பட்டு முடியை வெட்டி, அப்புறம் ஒருவர் செய்த தப்புக்கு நான் பலிகாடாவாக மாறி ஓனர் என்னை கொடூரமாக தாக்கி என் உடம்புல போட்ட ஃபேண்டு ஷர்ட், என் உடம்புல ஃபேண்டு ஷர்ட்டே நான் போட்டது கிடையாது. டவுசரு ஷர்ட்டுக்கே கஷ்டம். அப்போ அளவே இல்லாமல் ஒருவங்கிட்ட அளவு வாங்கி அந்த பேண்ட் ஷர்ட்டை தைச்சி போட்ட அன்றைக்கு ஓனருக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியை தெரிஞ்சு அந்த புது ஷர்ட்டு புது ஃபேண்டை தாராக கிழிச்சு கொடூரமாக அடித்தார். அன்றைக்கி ஒரு பெரியவர், சார் விட்டுருங்க சார், செத்துற போகிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தடுக்கலைன்னா அன்றைக்கி நான் செத்துருந்தாலும் கூட என்னை கேட்க கூட ஆள் கிடையாது. ஸோ அவங்க பெரிய லெவலில் நம்ம வீட்டில் வந்து அவங்க போகிறான்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் கேஸ்ன்னு கூட தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம், ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அது என்னமோ நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு கடவுள் நியமிச்சிருக்கார் இல்லையா, அதனால் அது வந்து தப்பிச்சு வந்தோம். அப்போ அந்த வேதனையோடு மாடியில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு சினிமா பாட்டு ஓடிடுச்சு. ஒரு 8 மலை வேஷ்டி கட்டி அடியம்புருஷன் நடக்கையில் ஒரு பல்லு போன கிளவி கூட நெஞ்சம் படபடத்து துடிப்பாங்க. ஒரு 8 மலை வேஷ்டி கட்டி. ஆமாங்க, அந்த பாடல் வந்து என் காதில் அப்படி ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் வேதனை, இடையில இந்த பாட்டு தேனா பாய்ஞ்ச உடனே என்னையே ஒரு ஹீரோவாக நினச்சேன் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதை வந்தாலே அதை அப்படியே நினச்சி பார்ப்பேன். ஒரு 8 மலை வேஷ்டி கட்டின்னு என்னையவே நான் ஹீரோ, எனக்கே நான் அழகன் ஆகிட்டேன். அப்படியே படிப்படியாக வந்து 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 கனவுகள், அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவுகள், வியாபாரம் பண்ணணுங்கிற கனவுகள். ஒவ்வொரு மனிதனும் சக்ஸஸ் ஆகியிருக்காங்கன்னா பல தோல்விகளை அடைஞ்சி தான் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு பலவிதமான சப்போர்ட்டில் சக்ஸஸ் ஆகியிருப்பாங்க, சிலவங்களுக்கு அதிர்ஷ்டங்களில் சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு வெற்றியும் தோல்வியும் அவமானமும் மாறி 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 வந்ததுனால இப்போ அந்த உங்கள் மீனவன் மூக்கையூர் ஐயா அவங்க பேசும்போது எனக்கு அந்த சிரிப்பு தான் வந்துச்சு. ஆஹா, நாமளும் இந்த கடலை தாண்டி வந்தோம். அவர் சொந்த ஊரில் சொந்த தொழிலை செய்துக்கிட்டு யூடியூப்புங்கிற ஒரு கனவு கண்டு போராடி மேலே வந்து இப்போ விழுந்துட்டாரு. நான் உடல் சரியில்லாமல் சென்னையில் வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அதை பெரிய லெவலில் கொண்டு வரும்போது இதே தோல்வி அடைஞ்சி
நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்க, செத்துப்போ. சொன்னது வேற யாரும் இல்லைங்க, நம் வீட்டாரே, நம் சத்துருக்கள் நம்மளை சொன்னாங்க. காரணம் அந்த சூழ்நிலை. ஆனால் சத்து இருந்தோம்னா, அன்னைக்கு ஓனர் அடித்தப்போ செத்துருந்தா புல் முளைச்சி அடையாளமே தெரியாமல் இருக்கும், கேட்க ஆள் கிடையாது. நானாக செத்துக்கிட்டாலும் அது பாவமாக போயிருக்கும். சாக அடித்தோம். தோல்வி வந்துச்சு, மறுபடியும் 8 முளை வேஷ்டியை கட்டணும். அவமானம், நிந்த இதுக்கு மத்தியில் போராட ஆரம்பித்தோம். செய்கிற தொழிலை மறுபடியும் மேன்மையாக செய்து, அந்த தொழில் எனக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் போயிட்டு இருந்துச்சு. அடையாளம் தெரிகிற அளவுக்கு அது லாஸ் ஆயிடுச்சு. அந்த அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த தொழில் போயிட்டுருக்கு. அடையாளமாக காட்டப்படுற அளவுக்கு தொழில் போயிட்டுருக்கிற நேரத்தில் நான் கனவு கண்டது, எனக்கு பெரிய ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸ் இருக்கணும், பெரிய ஆஃபீஸ் ரூம் இருக்கணும், அதில் ஃபோட்டோஸ் இருக்கணும், அது ரோலிங் சேரில் உட்காந்து ஹாயாக பேசணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், விளம்பர பிரிவு இருக்கணும், ஃபுட் லிஸ்ட் இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும். இப்படியெல்லாம் என் கனவு கண்டனும். அந்த கனவுகள் எல்லாமே அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி நீ ஏன் உயிரோடு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. மரணத்தை சாகடிச்சு. அப்படியே தரமட்டம் டோட்டல். வீட்டில் இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த வசதியும் கிடையாது. பேரண்ட்ஸ் லெவலில் அன்றாட கூலி தொழிலாளி குடும்பங்கள். மிக்க ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லையோ மிக்க எந்த லெவலையுமோ கை சுட்டுட்டா பாத்திரத்தை விட்டுட்டானுங்கிற கேஸில் எல்லாருமே உதறிட்டாங்க. எனக்கு நானே கையை ஊனுனேன். கடின உழைப்பு ஆகிய தொழிலை கற்றுக்கிட்டேன், கைத்தொழிலை செய்துக்கிட்டேன். இது ஒரு ஹேண்ட் தொழில். சாதாரண காட்டன் பெட்லேருந்து ஃபோம் பெட்டு, ஸ்ப்ரிங்கு பெட் வரைக்கும் சர்வீஸை கற்றுக்கிட்டேன். இப்போ மேனுஃபேக்சரிங் தெரியும். இந்த பெட் யூனிட்டில் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அத்தனை டெக்னிக்கல் ஃபீல்டு தெரியும். பெரிய ஓனர்ஸுங்க பெட்டில் வந்து அப்படியே ஃபோர்ஸ் கொடுக்கலாம், பட் மேனுஃபேக்சரிங் தெரிய வாய்ப்பு. ஏன்னா டெக்னிக்கல் ரீதியாக தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸாக தான் இருக்கணும். நான் மேனுஃபேக்சரிங், கடவுள் கிருபை. சோபா, எவ்வளோ பெரிய மனுஷனாலும் ஹாயாக உட்கார்ற சோபா. சாதாரண சோபாலேருந்து ஹையஸ்ட்டு சோபா வரைக்கும் சர்வீஸிங் கற்றுக்கிட்டேன். இப்போ மேனுஃபேக்சரிங் கற்றுக்கிட்டேன். மீண்டும் சிறகடிக்க ஆசை. ஆனால் இப்போவுமே சிறகு அடித்து அமைதியான வழியில் வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாமே ஓரளவு செட்டில்டு. எல்லாமே செட்டில்டு. எல்லாம் செட்டில் ஆகிட்டு இப்போ மீண்டும் அடைந்த தோல்வியை வெற்றியை காணணுங்கிற போராட்டத்தில் வந்துட்டு இருக்கும்போது, இப்போ ஃபஸ்ட்டு வெற்றி என்னன்னு தெரியுங்களா? எனக்கு சென்னையில் ஒரு 3-4 பெரிய ஷாப் இருந்தால், அந்த ஷாப்புக்கு போகும்போது என்ன ஒரு மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதைக்கு உண்டான வச்சுக்கணும். அந்த ஷாப்பில் நான் சொன்னால் என்ன நடக்கணுமோ அதுக்குண்டான எஃபெக்ட் வந்துச்சு. ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு நான் பார்க்க வேண்டியதில்லை, அதை ஆட்டோமேட்டிக்காக பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸை ஹேண்ட் பண்ணுற அளவுக்கு நன்மையை வளர்த்துக்கிட்டேன். விளம்பர பிரிவா எந்த பிரிவு எடுத்தாலும் அப்படியே ஒரு ரிச் வாழ்க்கையில் இப்போ ஹாப்பியாக போயிட்டுருக்குறேன். முன்னாடி என்னால் ஒரு 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ணால் கஷ்டம். இப்போ அந்த கஷ்டங்கள் இல்லை, தாண்டிட்டேன். அடுத்த இலக்கை பிடிக்கிறதுக்காக இந்த வயசு 57 அது பிறக்க போது போராடிக்கிட்டு இருக்கேன். சென்னைக்கு வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தோம். எந்த விதமான சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு முதல்ல என்கிட்டே உடல் ஹெல்த்து கிடையாது, எஜுகேஷன் கிடையாது. கடையில் வேலை செய்கிற காலத்தில் கால்குலேட்டர் வந்துச்சு போது கோழுக்கொட்டுருன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. நான் அப்படி பேசினேன். அதே மாதிரி சமையல் சாப்பாடு வைக்கிற நேரத்தில் போதுமானு கேட்டால் போதுன்னு சொல்லுவோம், எங்கள் ஒரு பக்கம் காணுன்னு சொல்லுவோம். அவங்க யாரை காணுன்னு தேடினாங்க. இந்த மாதிரி தொடப்பம், விளக்குமாறு, சிரட்டை, கொட்டாங்குச்சி இப்படின்னு பல பிரிவுகள், பேச்சுகள் இதுக்கு மத்தியிலையும் இன்றைக்கி உங்கள் முன்னாடி யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த யூடியூபோட கான்செப்டே வந்து நீ செய்கிற தொழிலை வந்து ஒரு வச்சு நீ மேலே உள்ள கொண்டு வந்து இப்போ எடிட்டிங் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்குது. வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. கபடி ஆடினாலும் வெற்றியும் கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணாலும் வெற்றியும் கிடைக்கும், தோல்வியும் கிடைக்கும். தோல்வி தான் நமக்கு பலன். அந்த தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ தைரியமாக நிற்கிறோம். ஏமாத்துறது எல்லாம் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும்.
அல்லேலூயா! ஆமென்.